வணக்கம் அனைவருக்கும் எனது சேனலுக்கு மீண்டும் வருக. அங்கு நாங்கள் நிதியை எளிமையாகவும் கூர்மையாகவும் ஒருவேளை கொஞ்சம் வேடிக்கையாகவும் ஆக்குகிறோம். இன்றைய மிகப்பெரிய பங்குச் சந்தை தலைப்புச் செய்திகளுக்குள் நுழைவோம். தயாராகுங்கள், ஏனென்றால் வங்கிகள், தொலைத்தொடர்பு ஜாம்பவான்கள், தங்க விலைகள் மற்றும் ரூபாய் கூட தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்து வருகிறது. போகலாம். இப்போது குறியீடுகளைப் பற்றி பேசலாம். நிஃப்டி 24,700க்கு கீழே முடிந்தது. சென்செக்ஸ் 308 புள்ளிகள் சரிந்தது. ஆம், சந்தை அன்றைய நாளை கொஞ்சம் மந்தமாக முடித்தது. கிளாசிக் செவ்வாய் அதிர்வுகள். தங்கப் பிரியர்களே, இதோ உங்களுக்கான விரைவான விலை சரிபார்ப்பு. 22K 24K தங்க நகைகளில் 8 கிராமுக்கு சோகஸ்மைலி. டெல்லி 57,792 ரூபாய் 61,656 ரூபாய். மும்பை 56,672 ரூபாய் 60,424 ரூபாய். சென்னை 56,912 ரூபாய் 60,600 ரூபாய். ஹைதராபாத் 56,792 ரூபாய் 60,552 ரூபாய். இன்னும் பிரகாசமாக மின்னுகிறது. முதலில் இன்சிண்ட் வங்கி இன்று அமோகமாக வர்த்தகம் செய்து பேசியில் 4%க்கும் மேல் உயர்ந்து 837 ரூபாய் ஈட்டியது. ஏன் இந்த ஏற்றம்? புதிய MD/CEOவாக ராஜீவ் ஆனந்தை நியமிக்க வங்கியின் வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. தெருவுக்கு அது பிடித்திருக்கிறது. காளைகள் ஓடி வந்தன. வருவாயைப் பற்றி பேசலாம். பாரதி ஏழலுடன் தொடங்குவோம். பெரிய எண்கள், ஆனால் கலவையானவை. முதல் காலாண்டில் நிகர லாபம் ஆண்டுக்கு ஆண்டு 43% உயர்ந்து 5,948 ரூபாய் கோடியாக இருந்தது. ஆனால் அது தெரு எதிர்பார்ப்புகளான 6,400 ரூபாய் கோடியை விட குறைவு. இருப்பினும் வருவாய் மதிப்பீடுகளை விட 49,463 ரூபாய் கோடியாக இருந்தது. இந்தியாவில் வலுவான செயல்திறன் மற்றும் ஆப்பிரிக்காவில் நல்ல மீட்சிக்கு நன்றி. QOQ 3.3%. மோசமாக இல்லை. ஏர்டெல் மோசமாக இல்லை. பேட்டரி தயாரிப்பு நிறுவனமான எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் முதல் காலாண்டில் வலுவடைந்தது. நிகர லாபம் ஆண்டுக்கு ஆண்டு 24% அதிகரித்து 275 ரூபாய் கோடியாக உள்ளது. வருவாய் கிட்டத்தட்ட 6% அதிகரித்து 4,695 ரூபாய் கோடியாக உள்ளது. சிறந்த செயல்பாட்டுத் திறன் லாபத்தை அதிகரிக்க உதவியது. இப்போது மருந்தின் ஆரோக்கியமான அளவை பொறுத்தவரை கிளன் பார்மாவின் லாபம் ஆண்டுக்கு ஆண்டு 50% அதிகரித்து 215.4 கோடியாக உயர்ந்துள்ளது. வருவாய் 7.4% அதிகரித்து 1,505 ரூபாய் கோடியாக உள்ளது. காலாண்டில் அது உறுதியாக உள்ளது. இதற்கிடையில் இந்திய ரூபாயின் மதிப்பு கடும் சரிவை சந்தித்து வருகிறது. டாலருக்கு எதிராக அது 87.65 என்ற மிக குறைந்த அளவை எட்டியுள்ளது. இந்த சரிவுக்கு காரணம் என்ன? எண்ணெய் விலை உயர்வு மற்றும் இறக்குமதி தேவை அதிகரிப்பு. நீங்கள் வெளிநாட்டு பயணத்தை திட்டமிடுகிறீர்கள் என்றால் அது நல்ல செய்தி அல்ல. இறுதியாக டாடா முதலீட்டு நிறுவனம் இன்று 9.2% உயர்ந்தது.